இபி பில் முன்னாடி எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? 21க்கு முன்னாடி கட்டினது 21க்கு அப்புறம் 7000 ரூபா ஒரு தடவை கட்டியிருக்கேன் சார். இது வந்து பாலுக்கு நம்ம செலவு பண்ணது 16 ரூபா ஒரு லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு 29,000 ரூபா 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா செலவு. இபி பில் முன்னாடி எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? 21க்கு முன்னாடி கட்டினது 21க்கு அப்புறம் 7000 ரூபா ஒரு தடவை கட்டியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் முன்னாடி கட்டினது முன்னாடி 500 ரூபா 400 ரூபா கட்டினேன். ஒரு டைம் 7000 ரூபா கட்டினேன். இப்போ வந்து ரெகுலரா 4000 ரூபா கட்டுறேன். 500 ரூபா கட்டிட்டு இருந்து இப்போ 4000 ரூபா நான் 500 ரூபா கட்டி 7000 ரூபா கட்டினேன். அப்புறம் 4000 ரூபா கட்டியிருக்கேன் சார். நான் வந்து இந்த கவர்மெண்ட்ல லேப்டாப் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில ஏதாவது வாங்கிருக்கோம். பொண்ணு கிட்ட தான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே வரல. எனக்கு பொண்ணு, எனக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு கூட வந்ததில்லை. வேற ஒன்றும் இல்லை. நம்ம அம்மா கவர்மெண்ட் எடப்பாடி அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நம்ம செலவு டிஃபரன்ஸ்ன்னு காட்டுறோம், அவ்வளோதான். இது வந்து பாலுக்கு நம்ம செலவு பண்ணது 16 ரூபா ஒரு லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு 29,000 ரூபா 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா செலவு. அதே மாதிரி அரிசிக்கு அப்போ 1125 ரூபா 25 கிலோ அரிசி, இப்போ வந்து 1875 ரூபா அப்படியே ஏறிடுச்சு. அதில் 45,000 ரூபா இந்த 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அதை சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அது வந்து அந்த எடப்பாடியார் ஆட்சி வந்த உடனே, அம்மா அரசு அமைஞ்ச உடனே அந்த 3 திட்டமே மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரும். அப்போ எல்லாருக்குமே அதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து நமக்கு இழப்பு மட்டும் 6,43,000 ரூபாய் இழப்பு. இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 6,43,000 ரூபாய் எச்சா செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்கிற தலைப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வீடு வீடாக உதகை நகர பகுதியிலே கடந்த அதிமுக ஆட்சியில் எவ்வளவு வீட்டு வரி, எவ்வளவு மின்சார கட்டணம், எவ்வளவு அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு விலைவாசி பட்டியல், அதே மாதிரி இப்பொழுது விடிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 வருஷத்துல அதனுடைய டிஃபரன்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் நேரடியாக போய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கே தெரியும். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கூடுதல் சுமையாக உள்ளது. இது கண்டிக்கத்தக்க ஒரு அரசு. அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைந்தவுடன் முடிந்த அளவிற்கு இது கட்டுக்குள் கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.